நிறுத்துறா 100 ரூபா விடுறா. 15 கிலோமீட்டருக்கு ஒரு தடவை கட்டணம் வசூல் பண்ணுறாங்களா? அதை யார் எந்த தலைவனும் கேட்க மாட்டேங்கிறாங்களேங்கிறது எங்களுக்கு வருத்தம். எங்கள் நாட்டுகளில் விவசாயிக நாட்டுக்கோழி கொண்டு வண்டி நிறுத்து, அது இருக்குதா சரி போட்டால் ஃபெயின் போட்டால் 1000 ரூபா, என்ன கவனிச்சுன்னா 100 ரூபா கொடுத்துட்டு போங்கிறாங்க. இதெல்லாம் சொல்கிறதுக்கே கூட பயமாக இருக்குது. நாளைக்கு எனக்கு கொடுக்குறியாடா, நீ பேட்டி கொடுக்குறியாம்பா. வட இந்தியர்களா ஈழத்தில் நடந்துங்க நடக்க போகுது, வெகுருவில் நடக்க போகுது. அதில் பார்க்க போகிறோம், பார்த்துட்டு இருக்கிறோம்ல. கிராமத்து வரைக்கும் வந்துட்டானே பார்த்துட்டு தான் இருக்கோம். ஒன்றும் பண்ண முடியாது. ஆட்சியா நல்ல ஆட்சி நடக்கும் நம்பிக்கையாக தான் நாங்களாம் செயல்பட்டுருக்கோம். 65 வயசுலேயுமே இயக்கமே எந்த கட்சிக்கும் வேண்டாம், ஓட்டு போடக்கூடாது, ஒதுங்கணும்னா மறுபடியும் உள்ளே இழுத்துட்டு இருந்திருக்காரு. 10 வருஷம் இப்போ கூட நான் சீமானை நம்பலை. தப்பாக நினச்சிக்காது. சீமானை நம்பலைன்னா ஏற்கனவே நாங்கள் நடந்து வந்த பாதையில் எல்லாம் ஒரே இது கல் முரடு திருட்டு அயோக்கித்தனம் முள்ள மாதிரி தானே, யாரையும் நம்ப முடியல. அதனால் நம்பாத வந்திருக்கோம். ஒரு நம்பிக்கை அடிப்படையில் வந்திருக்கு. இன்றைக்கி தான் கட்சியில் 10 வருஷம் ஃபாலோ பண்ணிட்டுருக்கேன். அவர் என்ன சொல்கிறாரோ அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டிருக்கேன். செத்தாலும் ரெட்டலைக்கு நான் ஓட்டு போட மாட்டேன். எம்ஜிஆர் பிடிக்காது, ஜெயலலிதா பிடிக்காது, ரெட்டலைனா பிடிக்காது. 500 வீடு ரெட்டலை வீடு எங்கள் கிராமத்தில் 500 வீடு ரெட்டலை தான். நான் ஒருத்த மட்டும் தான் திமுக வந்து படிக்கும்போது 2000 அதுக்கு முன்னாடி ராமதாசாமி போனேன், நாசமாக போனேன். சரி எதுவுமே வேண்டாம், நம்ம பொழப்பாக்கலன்ட்டு வந்தேன். மறுபடியும் அண்ணன் சொல்கிறத தம்பின்னு சொல்கிற ஒருங்கிணைப்பாளரோட பேச்சை கேட்டேன், பார்த்தேன். அப்புறம் இன்னொன்று இலை மலர்ந்தால் ஈழம் மலரும் அப்படின்னு அவர் சொன்னார். நான் பவானி கூட்டத்தில் அவர் பேச்சு கேட்டேன். அவனோட அர்த்தத்தை யாருமே புரிஞ்சுக்கல. சில பேர் கிண்டல் பண்ணுறான், கேலி பண்ணுறான். இலை மலர்ந்தால் ஈழம் மலர்னாரு, ஈழம் மலர்ந்துருச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு நான் சொல்கிறேன், என்னோட மனசுக்கு ஒரு பதிலை சொல்கிறேன். ஈழம் மலர்ந்தால் இலை மலரும்னு அதை எதை வச்சு சொன்னார்னா, இலை மலர்ந்தால் தமிழ்நாட்டில் 40 சீட்டு அந்த அம்மா ஜெயிச்சாங்கன்னா டெல்லியில் கூட்டணி ஆட்சி வரும், அம்மா தலைமையில் ஆட்சி அமையும். அம்மானு கூட சொல்ல மாட்டேன் நான், இந்த இதுக்காக சொல்கிறேன். ஜெயலலிதா தலைமையில் ஆட்சி அமையும். அப்போ அதிகாரம் அவங்க கைக்கு போகும்போது நாம் ஈழத்தில் ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு நினச்சி தான் அந்த அம்மா சொன்னாங்க. ஆனால் நம்மளுடைய தமிழர்களுடைய துரதிருஷ்டம், அதாவது கெட்ட நேரம், கூட்டணி ஆட்சி அமையல. சீமான் சொன்னதனுடைய அர்த்தம் நான் புரிஞ்சுக்கிட்டது அப்படி தான் புரிஞ்சுக்கிட்டேன். இலை மலர்ந்தால் ஈழ மலர் அவர் சொன்னதுடைய அர்த்தம் நாடாளுமன்றத்தில் கூட்டணி ஆட்சி அமையும், 40 சீட்டு தமிழ்நாடு வெல்லுவாங்க. அந்த அம்மா அங்கே அரியணையில் கோருவாங்க, கூட்டணி ஆட்சி தலைமையில் கோருவாங்க. அந்த அம்மா எதை செய்வாங்கிறத ஒருங்கிணைப்பாளர் சொன்னதாக நான் நினைக்கிறேன். நான் அப்படி தான் இது வரைக்கும் அந்த பாயிண்ட் தான் நிற்கிறேன். ஏங்க ஒரு பிரதமர் பாரு, ஒரு இவ்வளவு பெரிய நாட்டுடைய பிரதமர் புரோக்கர் சொல்ற தகுதியை வர வச்சுருக்கா சொல்லுங்க. இவ்வளவு பெரிய நாட்டினுடைய இத்தனை மாநிலங்கள் மோடி மிகப்பெரிய நேருவோட பெரிய தலைவருங்கிறாங்க. அவரை பார்த்து ஒரு புரோக்கர், இன்டர்நேஷனல் புரோக்கர்னு சொல்ற தகுதி யோக்கியது யாருக்கு இருக்கு சொல்லுங்க. மாநில முதல்வரை பார்த்து நேஷனல் புரோக்கருங்கிறாரு. யாரே சொல்ல முடியும், எந்த தலைவர்? அவர் பீட்டியுமே கருப்பு கொடையை பயந்துட்டு வெள்ளை கொடையை பிடிக்கிறவன் எதிரினியா? ஏங்க இதெல்லாம் அவர் தமிழ் தேசியம் வளரக்கூடாதுங்க. இங்கே தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாது. தமிழன் எவனும் சொல்லிடக்கூடாது. திராவிடன் மண்ணை போட்டு போடணும் எல்லாத்தையும். இதுதாங்க திராவிடம் நடந்துட்டு இருக்கு. தமிழ் தேசியம் வளர்ந்துடக்கூடாது. திராவிடன் சொல்ல மண்ணை போட்டு தமிழர்களையே மூடிடணும். இதுதாங்க நடந்துட்டு இருக்குது. நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறேங்க. அந்த போர்வைங்க அதெல்லாம் தப்புங்க. எப்படிங்க நான் செத்தானு தமிழில் தான் சொல்லிட்டுச்சாங்க. 4 பேர் எல்லாரும் சூழ்ந்து நின்று துப்பாக்கி எடுத்து மிரட்டினாலே நான் யாரானா நான் தமிழில் தான் சொல்ல முடியும். நான் திராவிடன் எப்படி சொல்லுவேன்? இல்லாத திராவிடத்தை இங்கே ஏன் கொண்டு வராங்க? ஆந்திராவில் சொல்லு, கர்நாடகாவில் சொல்லு, மலையாளத்தில் அவன்கிட்ட போய் சொல்லு திராவிடன்னு. ஏன் அங்கெல்லாம் சொல்ல மாட்டேங்கிறேன்? தமிழனை ஏமாத்துறதுக்கு இப்படி ஒரு போர்வை. முட்டா பசங்க அதை நம்பிட்டு தெரியுறானுங்க. ஈரோடு கிழக்கு தொகுதியில் நாம் தமிழர் கட்சி காங்கிரஸ் அப்படிங்கிற ஒரு போட்டி இருக்குது. ஏங்க என்ன பண்ணுறது? நம்ம தமிழர்களுடைய தலையெழுத்து அப்படி இருக்குது. காங்கிரஸ்லாம் ஒரு கட்சி இன துரோகம் பண்ணி தன்னை கொடுமை பண்ணி, எங்க தம்பி பாலச்சந்திரன் கூட விட்டு வைக்கலைங்க. தம்பி பாலச்சந்திரன்லாம் என்னங்க பண்ணணும்? பாருங்க, இது பப்ளிக் மீட்டிங்கு. நம்ம கெட்ட வார்த்தையில் திட்டிடுவே வேண்டாம். வயசு 65 ஆச்சு, வேண்டாம். கெட்ட வார்த்தையில் திட்டக்கூடாதையா. பாதிச்சு மனசு பாதிக்குமியா? உனக்கு என்னையா தெரியும்? உன்ற குழந்தை சேர்த்துருந்தா தெரியும், உன்ற தங்கச்சி சேர்த்துருந்தா தெரியுமியா உனக்கு? யாரோ தமிழன் செத்துட்டா, எவனோ செத்துட்டா. ஒரு வண்ணியும் செத்தா இது பண்ணுவான், ஒரு பள்ளம் செத்தா இது பண்ணுவான், ஒரு பறையர் செத்துட்டா குரூப் சேர்ந்துக்கிறது ஆள் இருக்குது. ஒரு தமிழன்னா அவன் யாருன்னு கேட்குற அளவுக்கு ஆகிப்போச்சு. பின்ன என்ன ஆகிப்போச்சு தமிழ்நாட்டில்? சாதிக்கு ஒரு சங்கம், பீதிக்கு ஒரு இது. என்னங்க சூட் சேர் கலாச்சாரத்தை உருவாக்கி விட்டு போயிட்டார் ராமதாஸ். வேற சூட் கேஸ் கலாச்சாரம் உருவாக்குனதே ராமதாஸ் தாங்க.
உங்களுக்கு அது அதை இன்னொன்று பேசினேன்னு தெரியுமாங்களா, அந்த கட்சியிலேருந்து வந்தவன் 25 வருஷம் உழைச்சி வெறுத்து போய் அந்த கட்சி விட்டு வெளியே வந்து எதுவுமே வேண்டான்னு இருந்தவன். பாமக இருந்துங்க. பாமக வன்னியர் சங்கத்துக்கு அமைப்பாளர் அந்தியூர் தொகுதிக்கு. வன்னியர் சங்கம் அமைப்பாளர் ஆரம்பமே அதுதான். 86 அமைப்பாளர் வன்னியர் சங்கத்துக்கு. அந்த கட்சி வந்துங்க வேஸ்ட். சாதி பேரெல்லாம் சொல்லிட்டு மேலே பண்ணால் தமிழன் அழிஞ்சு போயிருங்க. நீங்களாம் தமிழர்களை அழிக்கிறதுக்கானது. தென் மாவட்டத்திலேருந்து வடக்க போய் வேலை வாய்ப்பு போனால் திட்டம் ராமதாஸ். தென் மாவட்டத்திலேருந்து தமிழன் வேலைக்கு போனால் அங்கிருந்து தென் மாவட்டத்துக்காரர் இங்கே வேலைன்னு கேட்குறாரு. ஆனால் வடக்கு இருந்து வடக்கத்தியா வந்தானா வாயை பேச மாட்டேங்கிறாரு.